எழில் சுடர் சீரியல்ல இப்ப அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம எழிலால போதிய வகையில ஆதாரத்த நிரூபிக்க முடியல. உடனே சொல்லிடுறாங்க. அனிதா ரவிக்குமாரோடது தான் அஞ்சலிங்கிறது நிரூபிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நிறுத்துங்கங்கிற மாரி மாசா நம்ம சுடர் பேசுறாங்க. அங்க இருக்கிற அதிகாரிங்கலாம் தடுக்குறாங்க. "என்னம்மா எதுவா இருந்தாலும் பக்கத்துல சொல்லுங்க. அவங்கள உள்ள உடுங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீதிபதி சொன்னோனே அப்படியே பக்கத்துல நிக்கிறாங்க. இந்த விஷயத்துல புது வகையான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க சொல்ற முடிவுல தான் நீங்க எழுதியிருக்கிற பேப்பரே மாறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. யாரும்மா அது? அவங்க தான் அஞ்சலிய மொதல்ல பார்த்தவங்க, அங்க வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிடுறாங்க அந்த நர்ஸ. உடனே வேக வேகமா வராங்க அந்த இடத்துல. அவங்க மட்டும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க சொல்லுங்கம்மா, தெளிவா சொல்லுங்க. யாருக்கும் கட்டாயத்தினால எதுவும் சொல்லாதீங்கன்னு" சொல்லி அந்த இடத்துல ஐயா கேட்குறாங்க. உடனே "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குய்யா" அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஆப்போசிட்ல நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் அஞ்சலியோட அப்பா, அம்மாவா? அவங்க தான் உங்க கிட்ட குடுத்தாங்களா? அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குய்யா. இவங்களுக்கும் அஞ்சலிக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்ல" அப்படின்னு சொன்னோனே, "அப்ப நான் பேப்பர மட்டும் ரெடி பண்ணி, இது மாரி வந்திருக்காங்க. இவங்கள மொதல்ல உள்ள வைங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீதிபதி ஐயா எழுதிடுறாங்க. இத கேட்டோனே சந்தோஷப்படுறாங்க எழில்லேருந்து எல்லாரும். ரொம்பவே சந்தோஷம். கடைசி நேரத்தில சுடர் நமக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா இந்த விஷயத்துக்கான குடுக்குறதுக்கு இவங்க தான் சூப்பரா உதவியிருக்காங்க. சுடர் இந்த கோர்ட் சார்பா உங்களுக்கு பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீதிபதி. உடனே எழிலுக்கு தான் அஞ்சலி சொந்தங்கிற விஷயத்த இப்ப நான் சொல்லிடுறேன். எழில்கிட்டயே அஞ்சலிய ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னோனே, சுடருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க. "நீ சூப்பர் சுடர்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாராட்டிட்டு இருக்கிறப்ப, அஞ்சலி இவ்வளோ நேரம் அங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு யார்கிட்ட கொண்டு போய் குடுப்பாங்கங்கிற விஷயம் தெரிய போதுங்கிறனால, அஞ்சலிய ஆல்ரெடி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதிகாரிங்க வச்சிருக்காங்க. "என் அஞ்சலி பாப்பா எங்க? என் அஞ்சலி பாப்பா எங்கங்கிற" மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எழில். ஒரு பக்கம் மனோகரி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. "அச்சச்சோ! இப்படியெல்லாம் ஆயிப்போச்சே! நம்ப தோத்துருவோமோ! தோத்து போயிட்டோமே! இந்த விஷயத்துல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஃபீல் பண்ணலான்னு வைக்கலான்னு பார்த்தா, இப்படி ஆயிப்போச்சேங்கிற" மாரி கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி. அப்பன்னு பார்த்து அஞ்சலி பாப்பா ஓடி போய் ஹக் பண்றாங்க. "சுடர், நீ இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்த யாராலயும் பிரிக்க முடியாதும்மா. சில பேர் பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா, உன்னால இந்த குடும்பத்தில சந்தோஷமும், நிம்மதியும் மட்டும் தான் வரும்" அப்படின்னு சொல்லும்போது, "சுடர் நீ எங்க போன சுடர்? என்ன ஆச்சு? காலையில எங்க போனேன்னீங்க? இவங்க தான் இருக்காங்கன்னு எனக்கு நேத்தியே நான் கண்டுபிடிச்சுட்டேன். நான் ஒரு நாள் அவகாசம் கேட்டேன். ஆனா, என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நீ நேத்தியே இவங்க எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு அவங்கள கூட்டிட்டு வரதுக்காக போனப்ப, எவ்வளோ பெரிய சதியெல்லாம் நடந்துச்சு தெரியுமாய்யா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமியா நாங்க போன நேரத்துக்குள்ளேயே இவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போட்டு போராடி, இங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான், இப்ப அஞ்சலி பாப்பா கிடைச்சிருக்காங்க. "சுடரம்மா, நீ தான் இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கியா? எனக்கு தெரியும்மா. நீ எப்போதும் வாக்குறுதி குடுக்க மாட்ட. குடுத்துட்டன்னா அத நிறைவேத்துவேன்னு. இது எல்லாம் எழிலுக்காகவும், உங்களுக்காகவும் தான். அப்ப நான் உனக்காக இல்லையா? என் குட்டி பாப்பாவ நான் என்னைக்குமே மிஸ் பண்ணுவேனா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கியூட்டா அழகா பேசுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஒரு பக்கம் எழில்லேருந்து எல்லாரும் குட்டீஸும் சரி, சந்தோஷமா நம்ம அஞ்சலி பாப்பாவ ஹக் பண்ற மாரி காட்டுறாங்க. மனோகரி இதெல்லாம் பார்த்து, இந்த வாட்டி நம்ம தோத்து போயிட்டோமேங்கிற மாரி திங்க் பண்ற மாரி காட்டி, இந்த ப்ரோமோவ அதிரடி மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.